திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சியில் மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை அவர் அதிரடியாக நிறுத்திவிட்டார். அதற்காக போராடிய மாணவர்களை தடியடி கொண்டு அடித்து காவல்துறை நெருக்கிய ஏற்கனவே காட்சிகள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதற்கு அடுத்து இப்போது காலம் கடந்தாலும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், நமது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தை மறுபடியும் நமது மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அதையும் குற்றம் சொல்லியே பெயர் வாங்குகிற புலவர்கள் இருக்கிறது போல நமது அக்கா பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கிறார். அது என்னென்னா, HCL கம்ப்யூட்டர் தான் நீங்கள் மடிக்கணினியை தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும், ஏன் அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி ஒரு தவறான தகவலை சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சம்மந்தப்பட்ட கம்பெனி மடிக்கணினி தயாரிக்கிறத கைவிட்டு ஒரு 10 வருஷம் ஆச்சு. அதை இப்போ அந்த ஒரு சாதாரண ஒரு தகவல் கூட அவங்க தெரியாமல் தான் இவ்வளோ காலம் ஒரு அரசியலில் பெரிய அளவில் இருந்திருக்காங்கன்னு நினச்சா ரொம்ப வருத்தமாகவும் சிரிப்பாகவும் இருக்குது. அதை நீங்களே பாருங்கள். நன்றி. நீ எப்பவுமே இப்படி லூஸ் மாதிரி பேசுவியா இல்ல இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் அகேஷனா? நான் எப்பவுமே அப்படிதான். எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்ல.